சிறப்பான முறையிலே ஒளிவலை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களது ஸ்ரீ அம்மன் சமன்சேரி சாருக்கு மனமார்ந்த வாழ்க்கை கொண்டு அனுமதி பெரியவர்களே, மணிப்பக்க முறையக்கூடிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, நாடகத்தை காண வந்திருக்கின்ற ரசிக பொதுமக்களே, நல்ல தமிழகத்திலே தமிழிலே சரஸ்வதி தாய் தாமரை மாணவ செல்வங்களே, வெள்ளைகளை உரத்தால் வெட்டியெடுத்த வீர பெண்மணிகளை மாற்றான் போர்க்காலத்துக்காக அவர் வாழ்ந்து பாராமல் போர கழிப்பை வீர தாய்மார்களை உடலை புறந்துகிட்டு ஓடாமல் நேற்றை பெற்று நீண்ட நேரம் போயிட்டு இந்திய விளக்காக பாடுபட்ட விளைப்போர் தாய்களே மற்றும் என் உயிரிலே மேலான இளைஞர் பிரமணத்தார்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் தாய்களுக்கும் என்னதான் இருந்தாலும் ஆமா இந்த
ஊத்துக்குழி மேடையை என்னால் மறக்க இயலாது. காரணம் பாட்டியம்மா பேரனுக்கா எனது அம்மா ஊத்துக்குழி தேவலையம் அவர்கள் இங்கு எனக்கு 10 ரூபாய் காணிக்கிறார்கள். எனது அம்மா பல்லாண்டு காலம் போராசலம் வாழ்க. ஏன்னா இன்னைக்கு இந்த நிலைமையில இங்க இருக்கிறோம்னா காரணம் அது காரணமே இந்த ஊத்துக்குழி மாரியம்மன் மலையை தான். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த வழியில வரும்பொழுதுதான் என்னைக்காவது ஒரு அந்த மேடையில ஆடிடுவோமா அந்த இயக்கம் இருந்துருக்குல்ல. ஆனால் என்னைக்குமே ஊத்துக்குழி பூவுக்கு தான் நான் வருவேன். இன்னைக்கு 3 வருஷமா ஊத்துக்குழி பூவுக்கு நான் மாறிட்டேன். காரணம் எல்லாமே தேதி அது மாதிரி கடுமையான தேதி இல்ல இல்ல மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சரி சரி மாத்தி போடுவோம் என்று சொன்னார்கள். மாத்தி மாத்தி போடட்டுமே, நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கட்டுமே. அவ்வளவுதான். அந்த வருஷம் நம்மளே வந்தாலும் மரியாதை இருக்காது இல்லையா? இருக்காது இருக்காது. அதனால அவர்கள் விருப்பத்துக்காக நானும் யாரையுமே கேட்பதில்லை. இருந்தாலும் அந்த ஆட்டாளர் ஊத்துக்குழி மாறி என்னை விடுவதில்லை. அன்னுடைய அருளாக நான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஊத்துக்குழி மக்களும் இந்த ரசிகர் மக்களும் இவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை. எனக்கு முதல்ல எனக்கு மக்கள் தான் பெருசு, அப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்னைக்கு மக்களுடைய பேராதரவு இல்லைன்னா நான்லாம் இந்த மேடையில நின்று பாட முடியாது, ஆட முடியாது. அப்பேற்பட்ட ரசிக உள்ளங்கள் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களின்றி எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியும். அப்பேற்பட்ட எனது ரசிக உள்ளங்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும் ஒரு வாழ்த்தி இந்த நாடகத்தை அறுபாடுபட்டு பெரும்பாடுபட்டு வைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது விழா கமிட்டியாளர்களும் எங்களது அருமை மாமா ஊத்துக்குழி தருமர் அவர்கள் இணைத்தவர்கள் அனைவரும் குடும்பத்தார்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகத்தை வைத்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளத்தவர்கள் பல்லாண்டு காலம் போலாசலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். ஆகா, இப்படித்தான் இருக்க வேண்டும். தாய் உன்னை வணங்கி விட்டு கலாபத்தை தொங்க வேண்டும் அல்லவா? அதனால் உலகங்கள் யாவும் உலகமே ஒன்றுமே செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒன்றுமே செய்யும் அதிகாரமே வேண்டுமே
எனது அம்மா முத்தம்மா அவர்கள் இங்கு எனக்கு இருவரை காணிக்கிறார்கள். அம்மா அவர்கள் பல்லாண்டு காலம் பாலாசலமாக வாழ்க வளர்க. இந்த ஊத்தக்குழி மாறால் பற்று மென்மேல வாழ வளர்கிற வார்த்தை அது எப்ப போட்டுவிடும். தென்னாட்டு மக்களும் தென்னகத்து மக்களும் ஆமா எப்படி வாழ வேண்டும், எப்படி இன்னைக்கு பழைய ஆளுநர் வரலாமன் எனது அருமையப்பா கே சிகாமணி மகன், அருமை திருமகன், அருமை தம்பி கோயில்பட்டி சங்க செயலாளர் நமது சந்திரன் வந்திருக்கிறார். சரி. பாண்டி ஆண்டவர் வந்திருக்கிறார். ஆமா ஆமா பொருளாளர் புத்தாகத்தம் அதனால சங்கத்தின் பொருளாளர் அவங்கெல்லாம் இருக்கும் போது எல்லாம் செய்யணும்ல. தென்னகமாம் எந்த திருநாட்டில் நேரியதோ கண்ணரத்த குலகமலை கதிவயத்தில் கருவாகி தலைக்காவிரி என்னும் தாதியிடம் உருவாகி ஏன் வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசிவத்த நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய் மன்னம் பாடி ஒரு வளத்தங்கள் தானாட்ட கண்ண பாடி அணை கடந்து ஆறு காட்டு காவிரியாய் பேர் பெற்று அகன்ற காவிரியாய் பின்னவழ்ந்து கல்லணையில் கொள்ளிடத்தில் காணி விழவெல்லாம் தாய் பெருகி வந்து தந்தை வளநாட்டை தாயாய் காப்பதால் தனிக்கரிணை காவிரி போல் செல்லுமெல்லாம் சீர்திருத்தி பேரிருத்தி கல்லும் கனியாகும் கருணையாய் எல்லோருக்கும் பிள்ளை எனலாலும் பேச வந்த கண்மணியே மலரே எங்கள் வாழ்வின் இதயக்கணி இது எங்கள் இதயக்கணி. சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை.
அமைதி நிலவுமி நீங்கள் நல்லா நிலைத்திட வேண்டும் நீங்கள் நல்லா இருக்க நல்லவங்க எல்லாரும் இப்படித்தான் அவை வேண்டும். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்படி அந்த மதுரை ஜில்லா சிவகங்கை சீமையிலே ஆனமலை ஒத்தக்கல்ல அருகிருக்கும் சித்தாப்பட்டி, அந்த சித்தாப்பட்டி பக்கத்திலே சக்கப்பட்டி ஊராகும். சரி, அந்த சக்கப்பட்டி இலையிலே சேதுமதி தேவருக்கு செம்பாய் அம்மாளுக்கும் உரத்துக்கு ஒருமானாக ஓவியமாக அந்த கல்லர் உமத்தில் வந்த கலப்பு ஆமனே வெகு நாளா குழந்தை இல்லாம தாமா தாமிருந்து வரமா வரமிருந்து என்னை சேதுபதி தேவன் எங்க செம்பாய் அம்மாளும் என்னை ஒரே ஒரு பிள்ளையா பெற்றெடுத்தாங்க. ஒரே ஒரு பிள்ளையா எனக்கு வெள்ளச்சாமி தேவன் பேர் வச்சாங்க. எங்க அப்பா நான் 5 வயது அறியா பருவத்தை வரையிலே என் தந்தை பட சேதுபதி என்ன செய்தார் தெக்கத்தை கல்லனா பிறந்தாலும் எங்க அப்பா ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் அனைத்து ஆட்டத்திலும் ஆடுவதில் மிகப்பெரிய வீரனாக வெற்றி பெற்றவர் என் தந்தை சேதுபதி. இவரை போய் ஜல்லிக்கட்டு காளையா இருந்தாலும் சரி, அடங்காத காலே கூட அடக்கறதுல எங்க அப்பா வர முடியாதே. அப்பேற்பட்ட ஆட்டக்கார எங்க அப்பே. ஆட்டக்காரா? ஆமனே. சரி, அது மட்டும் இல்ல, எங்க அப்பா சாதாரணமா காலை அடக்க மாட்டார். அப்புறம் நல்ல கள்ளு தண்ணி சாராயம் கலந்து கொடுக்கல மிகப்பெரிய வேறே கண்டா இருக்கல மிகப்பெரிய வீரே. கஞ்சா குடி நல்லா சூட்ட மொத்தத்தில் இருப்பாரு. நல்லா வெப்பமாக சவ சவ போட்டு விட்டது. சரி, அப்படி சைடு கொண்டைய போட்டு கால சலகையை கட்டி எங்க அப்பா அப்படி தள்ளமாடி அடே எங்க அப்பா அழுத உள்ள வாய்மூடுமனே. அந்த சக்கப்பட்டிக்காரன் ஆற ஆட்டத்தை பாருங்கடி, எப்படி அவன் அங்கே முழுகிறத பாருங்கடி, எவ்வளவு அழகா ஆடுறேன், எவ்வளவு அழகா பாடுறானோ. ஊர் மக்கள் எல்லாம் எங்க அப்பா பார்த்து சரி அப்படி பேராசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஆட்டக்காரன் எங்க அப்பே. ஆனா எங்க அப்பா எங்கெல்லாம் நாட்டுக்கு ஆடுவாரோ எங்கெல்லாம் அங்கெல்லாம் என்ன கூட குடிப்பார். அப்படியா? அந்த காலத்துல படிக்கிறது பள்ளி கிடையாது. ஓ, அப்பா செய்யற தொழில தான் மயம் செய்யணும். அதனால எங்க அப்பா சின்ன வயசுல எனக்கு எல்லா ஒயிலாட்டம், கோலாட்டம், சிலம்பாட்டம் எல்லாம் கத்து கொடுத்தாரு. இன்னொரு ஆட்டம் ஜல்லிக்கட்டு காலை அடக்கிறதை கத்து கொடுத்தாரு. ஆமா, அப்படி எல்லாம் கத்துக்கிற நேரத்துல சரி எங்க அப்பா அந்த அழகான ஜல்லிக்கட்டு காலைக்கு அடக்க போனார். அங்க அடக்க போற நேரத்துல எங்க அப்பா அந்த நிறைய குடி போத என் நண்பர்கள் எல்லாரும் வாங்கி கொடுத்தாங்க. எங்க அப்பா குடி போதையில
அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்க போற நேரத்துல அந்த ஜல்லிக்கட்டு காலை மாடு முட்டி சரி எங்க அப்பா அங்கேயே மாடு முட்டி செத்து போயிட்டாங்க. எங்க அப்பா செத்த பிறகு எல்லாரும் போட்டுட்டு எல்லாம் இப்பத்தானே இந்த சக்கமட்டிக்கார சேர்வை ஒயிலாட்ட ஆட்டம் அப்பேற்பட்ட ஆட்டக்காரன் இந்த மண்ணுல அரைஞ்சிட்டானா எல்லாரும் கண்கள் எழுதாங்க. அதுக்கப்புறம் எங்க அப்பாவை தூக்கி கொண்டாந்து சக்கமட்டியில் அடக்கம் பண்ணோம். கொஞ்ச காலம் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா பார்த்துச்சு, டே வெள்ளச்சாமி உங்க அப்பா இல்லாத ஊர்ல நம்ம இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டே போயிடக்கூடாது வாழா வெள்ளச்சாமின்னு எங்க அப்பா உடனே எங்க அப்பா எங்க அம்மா என் கையை பிடிச்சி விருந்த பக்கத்துல உசிலமட்டை கூட்டி போச்சு. அந்த உசிலமட்டில கோணார்குளம் மக்கள் இருக்கிற இடம். சரி அதாவது 8 குடிய காக்குமா நேர்குடி 8 குடிய காக்கு கோணார்குடினா கோவாலம்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தை ஒரு குடும்பம் அடக்கல காக்கல கோணார்குளம் மக்கள் பார்க்க முடியாதான். அப்படியா? அங்க போய் எங்க அம்மா அடைக்கலை கிடைச்சு ஐயா 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 சில்லற இல்லையே பிச்சைக்கார பையன் ஒருத்த கூட காணா எல்லாம் பிச்சை எடுக்க போயிட்டாங்க. சரி என் பிள்ளைய காப்பாத்தணும் எப்படியாவது அடைக்கல கொடுங்க ஐயான்னு கேட்க. சரி அந்த ஊர்ல உங்க மாறு ஊர் முக்கியஸ்தர் வேண்டாம் நீ கஞ்ச பையன் யாரு ஐயா மாறு ஊர் முக்கியஸ்தர். ஆமா நீங்க யாருமா எதுமானு கேட்கல. ஐயா சக்கப்பட்டியில ஒயிலாட்டாரா சேதுமதி பொண்டாடி செம்பாய் நானு அவர்மாய வெள்ளச்சாமிங்க அடங்கவ சக்கமட்டிக்கார வேலா ஆமாமா நம்ம சேதுமதி பொண்டாட்டியா பதவி இறந்து விட்டானா. ஐயோ அவன் ஒயிலாட்டம்னா என் பொண்டாட்டி விடிய விடிய தூங்க மாட்டாளே. அப்படியா? என்னைய தூங்க போட்டு ஒயிலாட்டு போயிடுவாளே. அவர் பொண்டாட்டிக்கு எங்க அப்பா ஒயிலாட்டம்னா ரொம்ப அவசரம். அப்படியா? அவரை தூங்க போட்டு ஒயிலாட்டு போயிருமா. அப்பேற்பட்ட உடனே இறந்து விட்டானா. அந்த அளவுக்கு செம்பாயி நான் இருக்கிறேன். சரி இனிமே கவலைப்படாதே. இனிமே உன் பிள்ளை என் பிள்ளை இல்ல. சரி இந்த ஊர்ல இருக்க அத்தனை குடும்பத்துக்கு அவன் தான் பிள்ளை. பிள்ளை நாங்க வளர்த்துக்கிறோம். நீ கவலைப்படாத செம்பாயினம். உனக்கு ஒரே ஒரு வேலைதான் இருக்குது. என்ன வேலை? இங்க 1000 பசமாட்டு இருக்குது. இந்த 1000 பசமாட்டை அவுத்து தாழ்ந்து விட்டு ஓட்டி விட்டீங்கன்னா நேரா கருப்பாய்க்கரை உன்னைக்கு போகும். அங்க மேய்ச்சிட்டு சரி கல்லுக்கட்டை உள்ளது அன்னி கொண்டது அந்த சாயங்காலம் ஆட்டு மாடை திருப்பி விடும். சரி ஆடு மாடு நேரா வீட்டுக்கு வந்துடும். நாங்க குளிச்சு கட்டிக்கிறோம். இனி வெள்ளச்சாமி ஓ பிள்ளை இல்ல. ஆமா அவன் எங்க பிள்ளை. சரி நாங்க வளர்த்தணும் சொன்னாங்க. அன்னைக்கு எங்க அம்மா அந்த கோணார்குளத்துல பண்ணைக்கு இருந்து சரி 1000 பசமாட்ட வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வச்சு என்ன 60 ரூபாயா வளர்த்து வச்சேனே. அந்த கோணார்குளத்துல வளர்த்த உடம்புதானே இந்த உடம்பு பாவ வெண்ண தின்னே வளர்ந்துருக்கும் அண்ணே. சத்தியமா கோணார்குளத்துல உடம்புத ஆமனே அப்பேற்பட்ட வளர்த்த உடம்பு. அப்படி வளர்ந்த நேரத்துல சரி எங்க அம்மா 6 மாதம் ஓட்டி போகும். அது என்னது? காரப்போடு. எதுக்கு அது? இத காரப்போடு எடுத்துக்கிட்டு நான் காரவேட்டைக்கு போறது வழக்கம். சரி வழக்கம் போல காரவேட்டை ஆடுவேன். அப்படியே எங்க அம்மா 6 மாடு ஓட்டு வரையில எங்க அம்மாவோட நான் கூட வந்துருவேன். கூடவே அப்படியா இருக்கிற நேரத்துல உடனே எங்க அப்பா நண்பர்கள்லாம் தேடி வந்தாங்க. சரி வெள்ளச்சாமி வெள்ளச்சாமி சக்கப்பட்டிக்காரன் சேர்ந்து வருவேன். சரி ஆனா அவன் தான் செத்து போயிட்டேன். நீ மட்டும் ஏன்டா உயிரோட இருக்கிற? வெள்ளச்சாமி அப்பா பேர் எடுக்கணும். இந்த ஊரு போற ஒயிலாட்டு ஆடணும். சரி நீ மீண்டும் ஒயிலாட்டு ஆடணும் வெள்ளச்சாமியாக. அப்படியா? அண்ணன் எனக்கு ஆடி பழக்கம். ஆடி டேய் ஒப்ப ஆடுற ஆட்டத்தை பூரா நாங்க கத்து தர்றோம். சரி வாரா வெள்ளச்சாமியாக கூட கூட்டி போய் சரி ஒயிலாட்டம் கோலாட்டம் சிலப்பாட்டம் எல்லாம் கத்து கொடுத்தாங்க. நல்லா கத்துக்கிட்டேன். சரி ஜல்லிக்கட்டு காலையை அடக்கவே கத்து கொடுத்தாங்க. சரி நல்லா கத்துக்கிட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க டே உங்க அப்பா மாதிரி ஆடுறா பாடுற. ஆனா உங்க அப்பாவுக்கு ஊரெல்லாம் என்ன பேருனா அந்த சக்கமட்டிக்கார சேதுமை வர்றாங்க பேரு. அது மட்டும் இல்ல கஞ்சா அந்த குடியாரப்பைய சேதுமை வர்றாருதான் பேரு. குடியாரம் வேற எடுக்கணும். நல்லா கள்ளத்தறி சாரத்தையும் கலந்து குடிக்கணும். சரி நல்லா கஞ்சா எடுக்கணும். நல்லா சுட்ட பத்து குடிக்கணும்டா. சரி அப்ப மாதிரியே நீ குடி போய் கள்ளமாடி ஒயிலாட்ட ஆடணும். இந்த ஊர் மக்கள் எல்லாம் பேசணும்டா. சரி அந்த அப்பனை தப்பாம பிறக்கலாம் வெள்ளச்சாமின்னு சொல்லணும்டா. சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி அண்ணனே எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லனே. எங்க அப்பா சின்ன வயசுலயே ஒரு பாட்டில் சாராயத்துல குடிச்சு விட்டு அரைப்பாட்டில் சாராயத்தை வச்சு தூங்கிடுவாரு. அப்ப நீ எடுத்து அவர் தூங்குன நேரம் பார்த்தா அந்த அரைப்பாட்டில் சாராயத்தை நான் எடுத்து குடிச்சு தூங்கினவன். அப்பதே 5 வயசுலயே குடிச்சவன் இந்த வெள்ளச்சாமி மறக்கல என்னமோ. ஆனா நீ விடுவியா? நான் குடிச்ச பழக்கணும்னு சும்மா ஒரு பொய்ய விட்டேன். என் நண்பர்கள்லாம் எங்க அப்பா நண்பர்கள்லாம் ஒரு காலத்துல ஒப்ப எங்களெல்லாம் விட்டு வச்சாங்கடா. சரி எல்லாத்தையும் கூட்டி போய் வாடான்னு ஊத்தி கொடுத்து வளர்த்தாண்டா ஒப்பேன். அந்த சாராத்தையும்
பாலையே ஊத்தி ஊத்தி கொடுத்து வளர்த்தவன்டா. அப்பேற்பட்ட பிள்ளை நீ சும்மா இருக்கலாமாடா? ஆமா, நீ சும்மா இருக்கலாமா? வாராலும் சாராக்களை கூட்டி போயிட்டாங்க. எங்க அப்பாவுக்கு என்னென்ன பழக்கம் இருந்துச்சோ சரி, அந்த பழக்கத்தை பூரா எனக்கு கத்து கொடுத்தாங்க. கத்து கொடுத்துட்டா நல்லா கத்துக்கிட்டேன். பச்சை உசுல முட்டிலே ஒயிலாட்டத்தை அரங்கேற்ற எங்கே வச்சுட்டேன். அப்பா அந்த சக்கமட்டிக்கார சேதுவை வெள்ளச்சாமி என்ன ஆட்டம். அந்த அப்பனுக்குள்ள அப்பா பிறந்து அந்த குடியார பிறந்த குடியார மாதிரியே தொழிச்சு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊரா தங்கி தங்கி பேர் எடுத்தேன். சரி, இந்த ஒயிலாட்டால நேரம் பார்த்து இந்த காலப்போட எடுத்துக்கிட்டு சரி அந்த காலை வெட்டைக்கு போறது வழக்கம். வழக்கம் போல அந்த கருப்பாய்க்கிற ஒரு காலை வெட்டை ஆடிட்டு சரி அந்த கல்லக்கட்டு உள்ள தண்ணி குடிச்சிட்டு ஒரு நாள் அரச மரத்துல அமர்ந்திருந்தேன். அந்த வழியா தானே ஒரு அதிசயத்தை கண்டேன். என்னென்ன அதிசயம்? அண்ணே, வேளமலையில இருந்து வேளமலை 5 பெண்கள் சேர்ந்து ஆடுமாடு ஓட்டி வந்தாலும் அந்த கருப்பாய்க்கார கல்லுக்கட்டை உடைக்கு தண்ணிக்கு விட 5 பிள்ளை சேர்ந்து அந்த 5 பேர்த்துல 4 பேர்த்த விட்டுட்டேன். அந்த அந்தாத இருந்த பின்னல எப்படி விட்ட? அடா 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 எதுல விட்ட? அவனுங்களாம் நல்லா இல்ல. ஆனா 4 பிள்ளைய எதுல விட்ட? 4 பிள்ளையும் பார்த்தாலே சரியில்லை. பார்த்தாலே ஆனா அந்த அந்தாத இருந்த பின்னல பார்த்தா பூஜை மெசெல்லாம் கிடைக்காது. அப்படியே நல்லா எடுப்பது கீழே கருகரகாரன்னு தொங்குச்சு வாரே ஒண்ணு தொங்குச்சா? ஆமனே, அந்த வயசுலவா? என்னன்னு கேளு. என்ன அது? அட மயிறு. அட யாரையா? உன்னைய சொல்லுவானே, இது தேவ மயிரா? அந்த பிள்ளைக்கு மண்டை மயிரா? அவன் மண்டை முடியே அவள் அழகா இருந்தா. அவ அடடா முழுங்கு 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 கொண்ட முடிய அவள் அழகா இருக்கும். அவ பின்னலையே அவள் அழகா இருந்துச்சு. அவன் முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அப்படியே ஆட்ட மாட்ட தோழியோட பேசிட்டு முகத்தை காட்டுனா வாரு. முகத்தை காட்டுனாலா? அப்படியே சும்மா தங்க மின்னான தக 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 தகனு மின்றாரே. மின்றாளா? அப்படியே ஒரு அக்கா மாதிரியே இருந்தா. முடிக்க எடுத்துக்கிறாங்க. சண்டாளி அவ்வளவு அழகா இருந்தா. சரி, ஆஹா ஆஹா இவ்வளவு அழகா இருக்காளே, இவளை விட்டு வைக்கலாமா? என்ன பண்ண? அந்த கருப்பாய்க்கார உடைக்கு நான் காலை வெட்டிக்கு போறேன் இல்லையா? நீ மசவட்டைக்கு தான் போயிருக்கிறப்போ அவளை பாக்குறதுக்கு அந்த கருப்பாய்க்கார உடனே போடும். அவளை பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்காரு. சரி, ஒரு நாள் பார்த்தா என் பக்கத்துல வந்துட்டா. ஆமா, நீங்க யாருங்க எதிர்ங்க? எப்ப பார்த்தாலும் என்னைய பாத்துறீங்களே எந்தோன்னு கேட்டா பூச்சாண்டி மாதிரி இருந்திருக்க. நான் தாங்க சக்கமட்டில ஒயிலாட்டார வெள்ளச்சாமி. சேருமே வெள்ளச்சாமினே. ஆனா சக்கமட்டிக்காரா வெள்ளச்சாமியா ஒயிலாட்டக்காரா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருங்க. உங்க ஒயிலாட்டமனே அன்னைக்கு கொசுது அந்த மட்டும் வந்துருவாங்க. சரி அப்படின்னு சொன்னா நம்மளை பத்தி இவளை கேள்விப்பட்டிருக்காளே, இவளை விட்டு வைக்கலாமா? நான் ஐசா பேச்சு கொடுத்தேன். ஆமா, நீங்க யாருங்க எதிர்ங்க? எப்ப பார்த்தாலும் இந்த கருப்பேக்கரை ஒன்னைக்கு ஆறுமாடு ஓட்டி வரீங்களே எத்தூர் கேட்டேன். சரி, அப்பத்தான் அவ சொன்னா என்ன ரொம்ப இருக்காது. அப்பத்தான் அவ சொன்னா அந்த அருப்புக்கோட்டை திருப்போணத்துல சரி மலைச்சாமி போனாருக்கும் மலையம்மாளுக்கும் ஒரே ஒரு மகன் அவளா. ஆனா அரசக்க போனாவளா தங்கச்சியா. சரி, 7 வருஷ கிளைவளா வெள்ளையம்மாளா. வெள்ளையம்மா பேர் வெள்ளையம்மா, என் பேர் வெள்ளச்சாமி. சரி, வெள்ளச்சாமி வெள்ளையம்மா வெள்ளையம்மா வெள்ளச்சாமி பேர் கொடுத்தா. அடடா 10 பொருத்தம் பல்கா இருக்குது. ஆனா என்னைக்கு அவளை பார்த்தணும். சரி, அன்னையில இருந்து அவ மயிரை பார்த்தல இருந்து மசரியா என் மனசு அவ மயிருக்கு சமமாயிருச்சு. அடடாச்சி. ஆனா என்ன அவன் டேஸ்ட் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் அவனும் நானும் அடிக்கடி இந்த கருப்பாய்க்காரவளை சந்திக்க ஆரம்பிச்சோம். சரி, விளையாட ஆரம்பிச்சோம். நாங்க விளையாடாத விளையாட்டு இல்ல, ஓடாத இடம் இல்ல. சரி, அந்த கருப்பாய்க்காரவள ஆடி பாடி சந்தோஷமா விளையாண்டான். எங்களுக்குள்ள ஒருத்தர வயசாச்சு. சரி, என் விளையாட வேணும் உயிருக்குதான் காதலிக்க ஆரம்பிச்சேன். வாழ்ந்தாலும் அவ்வளவுதான் வாழணும். சரி, செத்தாலும் அவ்வளவுதான் சாவணும் முடிவு பண்ணேன். எப்படியாவது என் காதலை சொல்லலாம்னு பார்த்தேன். ஒரு நாள் நல்லா சாராயம் குடிச்சிட்டேன். நேரா நடந்து போனேன். சரி, என் வெள்ளையம்மா கருப்பேக்கரை உள்ள ஆளுமனை வச்சுட்டு இருந்தா. என் வெள்ளையம்மா வாரினே வந்தா. வெள்ளையம்மா என்னைக்கு உன்னைய முதல்ல பார்த்தணும். அன்னையில இருந்து என் மனசை பறி கொடுத்த. சரி, வாழ்ந்தாலும் உன் கூடத்தான் வாழணும். சரி, செத்தாலும் உன் கூடத்தான் சாவணும் முடிவு பண்ணிட்டு வெள்ளையம்மா வெள்ளையம்மா என் காதலை ஏத்தக்கடி வெள்ளையம்மானே. கேட்டா ஒரு கேள்வி என்னன்னு? அட போடா புரியாத அந்த வேலைகள் நான் போக மாட்டேன்டா. ஒரு ஆணை பெண்ணை பழகிட்டா உடனே காதல் வச்சிருக்கா. வெள்ளச்சாமி இந்த வெள்ளையம்மா யாரு? நான் எப்பேற்பட்டவ? எங்க அண்ணங்க 7 பேர் என் கூட பிறந்திருக்கிறாங்க. ஆமா, எங்க அண்ணங்க 7 பேரும் ஜாதியை முடிச்சவங்க. இந்த காதல் விஷயம் மட்டும் எங்க அண்ணங்களுக்கு தெரிஞ்சு உன்னை வெட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னான். சரி, அடியே வெள்ளையம்மா அடியே வெள்ளையம்மா அடியே வெள்ளையம்மா உங்க அண்ணங்க 7 பேர் என்னை கண்டத்தனமா வெட்டி போட்டாலே வெள்ளையம்மா. அப்படியா? என் முண்டை உன் கழுத்துல தாலி கட்டுமே தவிர வேற யாரையும் நான் தாலி கட்ட விட மாட்டேன். அது எப்படி என் காதலை ஏற்றுன்னு சொன்னேன். தலை இல்லாம எப்படி முண்டை மட்டும் போய் தாலி கட்ட இப்படியே கட்டிடுவேன். அதானே காதல். ஆனா மனசு படப்படி நினைக்கிறச்சு.
ஆனா பாவி சண்டாளா சரி. நான் மட்டும் உன்னை உயிருக்கிற விரும்பாமையா இருக்கிறேன். ஆஹா. நானும் தாண்டா விரும்புறேன். ஆனா குடியார பேச்சு விளைஞ்சா போச்சு. உன்னைய நம்பி நான் எப்படா கலத்துறேன். ஆமா. நான் என்னடியே பண்ணுனேன். சரி. நேரா என் கைய பிடிச்சல வரும்னு மதுரை வீராட்சம் கோயிலுக்கு போயிட்டா. யாரு கோயில் வாசல் செய்ய சொல்லிவிட்டா. யாரு நான் முதல்ல செஞ்சேன். காட்டுக்குள்ள இடம் இல்லாமையா? ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி செஞ்சமுடே. ஐயோ அப்பா, கையிலே செஞ்சிருக்கிறிய. இல்லனே, அந்த மதுரை மீனாட்சி உங்களை சாட்சி அவன் சத்தியம் பண்ண சொன்னான். வெள்ளச்சாமி. சரி. இந்த மதுரை மீனாட்சி உங்களை சாட்சி அவன் சத்தியம் பண்ணான். சரி. இந்த ஊரே திரண்டு வந்தாலும், இந்த உலகமே ஏத்த வந்தாலும், எங்க அண்ணங்க 7 பேர் நம்ம காதலை பிரிக்க நினைச்சாலும், வாழ்ந்தாலும் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மன் தான் வாழ்வேன், செத்தாலும் இந்த வெள்ளச்சாமி வெள்ளையம்மன் சாவன தவிர வேற எந்த ஒரு பொண்ணை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணி போறான்னு சொன்னான். நானும் சத்தியம் பண்ணேன், அவளும் சத்தியம் பண்ணா. என்னைக்கு சத்தியம் பண்ணாலும் வெள்ளையம்மனை பார்க்க முடியலனே. அப்படியா? அதுக்கப்புறம் என் வெள்ளையம்மனை தேடி நானும் ஒவ்வொரு ஊரா அலைஞ்சேன். எங்கெங்க அலைஞ்சிய? இந்த ஊர்லதான் வெள்ளையம்மனை பார்க்கலாமா, அந்த ஊர்ல வெள்ளையம்மனை பார்க்கலாமா, நானும் ஒவ்வொரு ஊர திருவிழாவுக்கு போனேன். என் வெள்ளையம்மனை எந்த ஊர்லயும் பார்க்க முடியல. ஆமா. இன்னைக்கு அருப்பகோட திருப்புறத்துல சரி முத்தாரகுளத்துல நடக்குது. ஆமா. என் வெள்ளையம்மனை பிறந்த ஊரு அங்க திருவிழாவில என் முத்தாரகு நாடகம். அது மட்டும் இல்ல, இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட வேணும் அங்க கேட்டிருக்கிறாங்க. சரி. அங்க எப்படியாவது போய் ஒயிலாட்ட ஆடணும். எப்படியாவது திருவிழாவுக்கு வெள்ளையம்மா வருவா. அவங்க அன்னைக்குதான் அந்த கோயில் திருவிழா தலைமையாக நடத்துவாங்க. அவளை எப்படியாவது பார்க்கணும். சரி. மனவிட்டு மனம் பேசணும். எப்படியாவது அவளை எங்கேயாவது கண்காண தேசத்துல கொட்டி போய் சந்தோஷமா வாழ வைக்கிறோமே. இங்க இருக்கவங்க அந்த ஜாதியை பட்ட சண்டால பாவிய வாழ மாட்டாங்க. அப்படி சின்ன வயசுல பார்த்தது. இப்ப எப்படி இருக்காங்க தெரியல. வெள்ளையம்மாளை பார்க்க போகணும்னா அதுக்கு முன்னாடி நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்க வெள்ளையம்மா வெள்ளச்சாமி இருக்கிறா இல்லையா, அந்த பாண்டிமணி இருக்கிறா இல்லையா, எனக்கு வெள்ளச்சாமி எத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த வெள்ளையம்மாளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க நானும் பார்க்கணும். இன்னைக்கு இந்த ஊர்ல இங்க வெள்ளச்சாமி வெள்ளையம்மா இருக்கிறா இல்லையா நானும் பார்க்கணும். இந்த தூங்குறவங்களா இல்லை போடுங்க. சாமி அழைக்க போறோம். சாமி அழைக்கும் போது சிறுவன தமிழக்காரிகள் தூங்குவாருங்கிற ஐதீகம். ஏன்னா வெள்ளையம்மா வெள்ளச்சாமி அழைக்கும் போது அரபரமா ஆடுவாங்க. கையில காலில் வச்சு போடலாம், தோடு நகைலாம் போட்டிருப்பீங்க. சின்ன குழந்தை இருந்தா தூக்கி மயில வச்சு படுத்த எழுப்பிடுங்க, கொஞ்சம் எழுப்பிடுங்க.